Hey all, welcome back. இந்த வீடியோல placement of the list of works cited அப்புறமா tables and illustrations பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் placement of the list of works cited. ஒர்க் cited வந்து ஒரு ரிசர்ச் பேப்பருக்கு வந்து எண்ணில் தான் வரும். என் நோட்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து வரும். ஒர்க் சைட்டடுங்கிற இந்த ஹெட்டிங்கை வந்து டாப்லேருந்து 1/2 inch வந்து மார்ஜின் வந்து விடணும். விட்டுட்டு ஹெட்டிங்கை வந்து சென்டரில் வந்து போடணும். தென் ஹோல் ஒர்க் சைட்டட் வந்து டபுள் ஸ்பேஸ் வந்து தான் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள் ஸ்பேஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து போடலாம். இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறது நத்திங் பட் ஃபர்ஸ்ட் சைட்டேஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைட்டேஷனில் ஒரு லைன் வந்து எண்டான அப்புறமா செகண்ட் என்ட்ரி வந்து கொடுப்போம். அப்படின்னா என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் தான் வந்து வரும். அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து லெஃப்ட் மார்ஜினில் வந்து டச் ஆகி வரும். அது வந்து இன்டென்ட் பண்ண தேவையில்லை. செகண்ட் லைன் வந்து அது எகெயின் வந்து கண்டினியூ செகண்ட் லைனில் வந்து வருதுன்னா அதை வந்து 1/2 inch வந்து இன்டென்ட் பண்ணணும். இப்போ தேர்ட் லைன் கூட வந்து வருதுன்னா எகெயின் அதே மாதிரி செகண்ட் லைன் மாதிரி தேர்ட் லைனையும் 1/2 inch வந்து டிஸ்டன்ஸ் விட்டு தான் வந்து இன்டென்ட் பண்ணி தான் வந்து போடணும். ஸோ இதைத்தான் வந்து ஹேங்கிங் இன்டென்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஹேங்கிங் இன்டென்ட் வந்து ரிசர்ச்காக வேர்ட் ப்ராசஸிங் ப்ரோக்ராம்லேயே வந்து போட்டுடலாம். அப்புறமா ஃபைனலாக என்டையர் ரிசர்ச் இந்த ஒர்க் சைட்டடிங் வந்து டபுள் ஸ்பேசிங்கில் வந்து போட்டுடணும் இந்த என்டையர் லிஸ்டிங். நெக்ஸ்ட் டேபிள்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். டேபிளை வந்து போடும்போது அதுக்கு வந்து டேபிள்னு லேபிள் பண்ணலாம். தென் வந்து ஒரு அரபிக் நியூமரல் போட்டு டைட்டில் வந்து போடலாம். லேபிள் அப்புறமா டைட்டில் இந்த ரெண்டுமே வந்து செப்பரேட் லைன்ஸில் வந்து லெஃப்ட் மார்ஜினில் வந்து ஃப்ளஷ் ஆகி வர மாதிரி வரணும். இது வந்து டேபிளுக்கு மேலே வரணும். தென் அதை டைட்டில் மாதிரியே கேபிட்டலைஸ் பண்ணணும். எல்லா லெட்டர்ஸ்க்குமே வந்து கேபிட்டலைசேஷன் வந்து போடக்கூடாது. டேபிளோட சோர்ஸ் அப்புறமா வந்து கேப்ஷன் வந்து டேபிளுக்கு கீழே வந்து வரணும். கீழே ரிசர்ச் பேப்பரில் வர டெக்ஸ்ட்டுக்கும் டேபிளில் உள்ள நோட்ஸுக்கும் வந்து கன்ஃபியூஷன் வந்து வராமல் இருக்கிறதுக்காக டேபிளில் உள்ள லெட்டர்ஸை வந்து லோவர் கேஸில் வந்து போடலாம். தென் டோட்டல் ரைட்டிங்கை வந்து டபுள் ஸ்பேசிங் வந்து போடணும். தென் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ ஏதாச்சும் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவான ஒரு விஷுவல் மெட்டீரியல் சஜஸ் ஒரு ஃபோட்டோகிராஃப், மேப், லைன் ட்ராயிங், கிராஃப் இல்லைன்னா சார்ட் வந்து கொடுத்தா அதுக்கு வந்து ஃபிகர்னு வந்து அப்ரிவேஷன் வந்து லேபிள் பண்ணணும். தென் அதில் ஒரு அரபிக் நியூமரல் போட்டு ஒரு கேப்ஷனை வந்து கொடுக்கணும். இந்த லேபிள் அண்ட் கேப்ஷன் இல்லஸ்ட்ரேஷனுக்கு கீழே வந்து வரணும். தென் இதுவும் வந்து டெக்ஸ்ட் மாதிரியே ரிசர்ச் பேப்பரோட டெக்ஸ்ட் மாதிரியே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து 1 inch வந்து மார்ஜின் விட்டு தான் வந்து வரணும். இப்போ ஒரு கேப்ஷன் டேபிளோட கேப்ஷன் இல்லைனா இல்லஸ்ட்ரேஷனோட கேப்ஷன் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதோட சோர்ஸ் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. அண்ட் அதே டைமில் அது வந்து டெக்ஸ்டில் வந்து சைட்டடாக இல்லைன்னா அதுக்கு வந்து ஒர்க் சைட்டடில் என்ட்ரி வந்து தேவையில்லை. கேப்ஷனில் ஃபுல் பிப்ளியோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறோன்னா ஒர்க் சைட்டட் மாதிரியே வந்து என்ட்ரி வந்து கொடுக்கணும். ஆனால் ஒர்க் சைட்டடில் ஆதரோட நேம் வந்து இன்வெர்ட் பண்ணி வந்து போடுவோம். இங்கே வந்து ஆதரோட நேம் வந்து அப்படியே வந்து போடணும். அதை வந்து இன்வெர்ட் பண்ணக்கூடாது. இல்லைனா ஒர்க் சைட்டட் லிஸ்ட்டில் வந்து ஃபுல் பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அபவுட் மியூசிக்கல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். மியூசிக்கல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிளோட அப்ரிவேஷன் வந்து போடணும். தென் ஒரு அரபிக் நியூமரல் கொடுத்துட்டு அதுக்கு வந்து கேப்ஷன் கொடுக்கணும். ஒரு லேபிள் அண்ட் கேப்ஷன் டிரெக்ட்லி கீழே வந்து வரணும். இந்த எக்ஸாம்பிளுக்கு கீழே இதுவும் வந்து அந்த ரிசர்ச் பேப்பரோட டெக்ஸ்ட் மாதிரியே வந்து 1 inch வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தள்ளி தான் வந்து மார்ஜின் ஸ்பேசிங் வந்து கொடுக்கணும். ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.